ரிட்டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு நான் தீபன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு. செல்வ பெருந்தகையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய அரசியல் பின்னணி என்ன, புரட்சி பாரதம் தொடங்கி இன்று தமிழக காங்கிரசின் கமிட்டியின் தலைவர் வரை அவர் கடந்து வந்த பாதையை பற்றி முழுமையாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பிப்ரவரி 2024 17ஆம் தேதி அவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஏப்ரல் 14 1964ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மணிமங்கலம் கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. அவருடைய தாயாரின் பெயர் ராசம்மாள், தந்தையாரின் பெயர் குப்புசாமி. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்துள்ளார். ஆரம்ப காலகட்டத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ரிசர்வ் வங்கி ஊழியராக பணியாற்றி வந்தார். மற்றொரு புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் அவ்வப்போது பணியாற்றி வந்தார். பின்பு அரசியல் மீது அதீத ஆர்வம் கொண்டதால் திரு பூவை மூர்த்தியார் தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு சில கருத்து வேறுபாடுகளால் புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து விலகி திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையிலான புதிய தமிழகம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் அதில் பணியாற்றிய செல்வ பெருந்தகை பின்பு புதிய தமிழகம் கட்சியிலிருந்தும் விலகி திரு திருமாவளவன் தலைமையிலான தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்பு 2006ஆம் ஆண்டு மங்களூரு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிட்டு 62,217 வாக்குகள் பெற்று முதலில் தமிழக சட்டமன்ற உறுப்பினரானார் திரு செல்வ பெருந்தகை. அதன் பின்பு 2008ஆம் ஆண்டு திருமாவளவன் உடனான சில கருத்து வேறுபாடுகளால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் செல்வ பெருந்தகை. பின்பு அந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அக்கட்சியின் மாநில தலைவரானார் செல்வ பெருந்தகை. பின்பு 2 ஆண்டுகள் அந்த கட்சியில் பணியாற்றிய அவர் 2010ஆம் ஆண்டு அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 வெவ்வேறு கட்சிகளுக்கு பயணித்து வந்தாலும் தமிழக காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்பதால் அக்கட்சியிலேயே தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முடிவு செய்கிறார். பின்பு 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக செங்கம் தொகுதியில் போட்டியிட்டு 72,225 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தார். பின்பு 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு 90,285 வாக்குகள் பெற்று மீண்டும் தோல்வியடைகிறார் செல்வ பெருந்தகை. 2 முறை தொடர் தோல்வியை தொடர்ந்து 3வது முறையாக ஏற்கனவே போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு 1,15,353 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தற்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பின்பு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக செயலாற்ற திரு செல்வ பெருந்தகைக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் பொதுக்குழு தலைவராகவும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இப்படி பல செயல்களால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் பாராட்டையும் நம்பிக்கையையும் பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழக கன்னியாகுமரிக்கு ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்ட போதும், அவர் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு வருகை தந்திருந்த போதும் அதனுடைய பொறுப்பு பணிகளை திரு செல்வ பெருந்தகை திறன்பட செய்திருந்தார். எம்பி பதவியில் இருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது தமிழக சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அங்கு காங்கிரஸ் உறுப்பினர்களோடு போராட்டம் நடத்தினார் திரு செல்வ பெருந்தகை. இப்படி பலவிதமாக காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் தன்னுடைய உழைப்பையும் செயல்படுத்தியதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்தவர். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் 2010ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்தவர் திரு செல்வ பெருந்தகை. அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஊதியமாக தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் திரு செல்வ பெருந்தகை. தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களாக 1946 முதல் 2024 வரை இதுவரை யாரெல்லாம் தலைவர்களாக நிர்ணயிக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல்களை ஒவ்வொன்றாக தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக 1946ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தார். இதில் 1954ஆம் ஆண்டு முதல் 1963 வரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி வகித்தார்.
கல்வி தந்தை திரு காமராஜர் அவர்கள். அதன் பின்பு 1976 முதல் 1989 வரை திரு கே மூப்பனார் அவர்கள் காங்கிரசின் தலைவர் பதவியில் இருந்தார். அதன் பின்பு 1989 முதல் 1995 வரை திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவராக பதவியில் இருந்தார். பின்பு 1995 முதல் 1997 வரை குமரி ஆனந்தன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி வகித்தார். அதன் பின்பு KV தங்கபாலு அவர்கள் 1997 முதல் 1998 வரையிலும், திண்டிவனம் கே ராமமூர்த்தி 1998 முதல் 2000ஆம் ஆண்டு வரையிலும், திரு EVKS இளங்கோவன் 2000 முதல் 2002 வரையிலும், பின்பு SO பாலகிருஷ்ணன் அவர்கள் 2002 முதல் 2003 வரையிலும், அதன் பின்பு GK வாசன் அவர்கள் 2003 முதல் 2006 வரையிலும், M கிருஷ்ணசுவாமி 2006 முதல் 2008 வரையிலும், மீண்டும் KV தங்கபாலு அவர்கள் 2008 முதல் 2011 வரையிலும், BS ஞானதேசிகன் அவர்கள் 2011 முதல் 2014 வரையிலும், மீண்டும் EVKS இளங்கோவன் 2014 முதல் 2016 வரையிலும், திரு சு திருநாவுக்கரசு அவர்கள் 2016 முதல் 2019 வரையிலும், KS அழகிரி 2019 முதல் 2024 வரையிலும், இப்பொழுது செல்வ பெருந்தகை 20வது நபராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மாதிரியான பல அரசியல் மற்றும் சமூக தகவல்களுடன் மீண்டும் இணைய இருக்கிறது ரெட் டாக்கீஸ். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தீபன்.